ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறோம். எப்படி இருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி என்னென்னா, வெளியில் கிளம்பலான்னு மேக்கப்பெல்லாம் போட்டுக்கின்னு ரெடியானா வீட்டில் இருக்கிறவங்களாம் தான் நம்மளை வச்சு செய்கிறாங்கண்ணா, அதெல்லாம் பத்தாதுன்னு இந்த வானம் கூட நம்மளை சோதிக்குது. ஏன்னா மழை வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் வந்து ஒரு வாரமாக புக் ஃபேர் போயிட்டுருக்கு. ஒரு வாரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நாளையோட முடிய போகுது. அது 10 நாள் நினைக்கிறேன் மொத்தமாக. எனக்கு தெரியல எத்தனை நாள். லாஸ்ட் வீக்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாளைக்கு பார்த்திங்கன்னா நாளைக்கு தான் லாஸ்ட்டு டேட்டே, முடிய போகுது. அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி போயிட்டு வரலாம் அப்படி சொல்லிட்டு ரெடியானா இன்னும் ட்ரெஸ் சேஞ்ச் மட்டும்தான் பண்ணணுங்களே. ட்ரெஸ் மாற்றிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். பார்த்தீங்கன்னா திடீர்னு மழை வந்துருச்சு. நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா ஏன் இப்படி ஆச்சதே தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து இருட்டிகிட்டே இருந்துச்சு. மூடி மூடி திறந்துகிட்டே இருந்துச்சுங்களா வானம். பாருங்களேன், இப்போ வெளிச்சமாக இருக்குது. இப்போ வெளிச்சமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா இருட்டிகிட்டு இருந்துச்சு. மழையும் நல்லா பெஞ்சுது. நான் அந்த வீடியோ காட்டுறேன் பாருங்களேன். பார்த்தீங்கன்னா திடீர்னு மழை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறது? இப்போ அங்கே போனால் நச்சன்னு இருக்கும். அப்படியே ஈரமாக இருக்கும். எல்லாமே பண்ணியாச்சு, எல்லாமே ரெடி ஆகியாச்சு. ஆனாலும் போக முடியல. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சா அது போக முடியுமான்னு பார்க்கணும். ஈவினிங் ஆகுது. இப்போ மதியம் தான் ஆகுதுங்களே. மதியத்துலேயே மழை வர ஆரம்பிச்சு. கரெக்டாக ஒரு 12 மணிக்கெலாம் மழை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஆனால் விட்டுருச்சு. ஆனால் இப்போ போகணுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஈரமாக அப்படியே நசன்னு இருக்கும். அதனால் வந்து போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நல்லா சில்லுன்னு காற்றடிக்குதுங்க. அப்படியே கூலிங்காகவே இருக்குது. இப்போ வந்து தம்பி கூப்பிட்டு போயிட்டு வந்தோம்னா, ஏற்கனவே நாங்கள் வந்து புக் ஃபேர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே போகலான்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் போக முடியல. ஏன்னா அப்போதுலேருந்தே தம்பிக்கு வந்து சளி பிடிச்சிட்டு ஒரு 2 நாள் கழித்து அதுக்கப்புறம் ஃபீவர் வந்துருச்சு. இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5 நாள் 6 நாள் வரைக்கும் தம்பிக்கு ரொம்பவே வந்து முடியாமல் தான் இருந்துச்சுங்களே. சளி இருமல் இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபீவரும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்புறம் கூப்பிட்டு போயிட்டு காட்டினோம். கரெக்டாக வந்து 5 நாள் ஆச்சு அந்த ஃபீவர் வந்து குறைய ஆரம்பிக்கிறதுக்கே. அப்படியே விட்டு அடிச்சுட்டே இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்குங்களே. அதனால் வந்து நேற்றுக்கு போகல. சரி இன்றைக்கி போகலாம். நேற்றுக்கு தான் கொஞ்சம் பரவாயில்ல, ஓரளவுக்கு சரியாகவே ஆயிடுச்சு. அதனால் வந்து இன்றைக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். கடைசியில் பார்த்தா இந்த வானமும் நம்மளை வச்சு செய்யுது. போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து கூப்பிட்டு போனோன்னு வச்சுக்கோங்களேன், சில்லுன்னு இருக்கீங்களா. அப்புறம் வந்து திரும்பவும் அவனுக்கு சளி பிடிக்கும். திரும்பவும் வந்து உடம்புக்கு எதனா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தேவையில்லாத வந்து இதுவாகும். வெயில் வேணால் எதனா திறந்துச்சுன்னா போகலான்னு இருக்கேன். ஆனால் வெயில் திறக்கிற மாதிரி இல்லை, நல்லா மூடிக்கிட்டு தான் இருக்குங்களே. நல்லா மழை பெஞ்சுது. ஒரு 1/2 hour வந்து சூப்பராக மழை பெஞ்சுது. என்ன ஒரு சந்தோஷமான விஷயம்னா, எங்களால் இப்போ அங்கே போக முடியலனாலும் மழை பெஞ்சுது இல்லைங்களா. கிளைமேட் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. அதை வந்து என்ஜாய் பண்ணிட்டு வீட்டிலே உட்காந்துட்டு இருக்க வேண்டாம் போல். நல்லா இருக்குங்க. ஒரு வாரமாக பார்த்திங்கன்னா இப்போ தான் வெயில் ஸ்டார்ட் ஆகிருக்கே. ஒரு வாரமாகவே செம்ம வெயில். உள்ளவே இருக்கவே முடியல. இப்போவே இன்னும் வந்து வெயிலெலாம் என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ தான் ஆரம்பிக்கும் போதே இப்படி இருக்குது. இன்னும் போக எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. இன்றைக்கி கண்டிப்பாக போக முடியாதுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு முடிஞ்சதுன்னா போயிட்டு, ஏன்னா வீடியோ எடுக்க முடிஞ்சதுன்னா எடுத்துகிட்டு வருவோம். நான் அதனால தான் முக்கியமாக போகணுன்னு நினச்சேனே. இது வரைக்கும் ஒரு 2 தடவை போட்டிருக்காங்க. எங்கன்னா விழுப்புரத்தில் ஒரு 2 வருஷமாக போட்டுட்டு தான் இருக்காங்களே. அதுக்கு முன்னாடி போட்டாங்களான்னு எனக்கு தெரியல, போட்டுட்டு இருந்தாங்களான்னு. ஆனால் வந்து இப்போ 2 வருஷமாக கண்டினியூஸாக போட்டுட்ருக்காங்க. நாங்களுமே லாஸ்ட் இயரும் அதுக்கு முன்னாடியும் 2 வருஷமும் போயிட்டு தான் வந்தவங்களே. சூப்பராக இருந்துச்சு. டெய்லியும் ஒருத்தவங்க யாராவது வந்து கொஞ்சம் பேசுவாங்க இல்லைங்களா, பட்டிமன்றம், அவங்களாம் வருவாங்க பேசுவாங்க. லாஸ்ட் இயர் வந்து கோபிநாத் கூட வந்திருந்தார் இங்கே பேசுறதுக்காக. அது மாதிரி ஒரு நாளும் ஒருத்தவங்க வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் போயிட்டு தான் வந்தவங்களே. லாஸ்ட் இயர்லாம் வந்து ஒரு 3-4 நாள் வந்து போயிட்டு வந்துட்டோம். ஏன்னா வந்து பாப்பா வந்து சும்மா கூப்பிட்டு போயிட்டு விளையாட வச்சுட்டு கூப்பிட்டு வருவோம். அங்கெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லைங்களா அந்த ட்ரெயின். அப்புறம் வந்து விளையாடுறதுக்கெலாம் நிறைய இருக்கும். அதனாலேயே போயிட்டு வந்துட்டு இருந்தோம். இந்த வாட்டி தான் போக முடியல. நான் தாங்க போகலையே. அவங்க 2 பேரும் போயிட்டு வந்துட்டாங்க. நான் தான் போகலைங்களே. அவங்க 2 நாள் போயிட்டு வந்துட்டாங்க. போயிட்டு சுற்றி பார்த்துட்டு பாப்பாவுக்கு கதை புக்கெலாம் வாங்கிக்கிட்டு வந்திருக்காங்க. என்னையும் கூப்பிட்டு போகிறேன் அப்படி சொன்னாங்க. நேற்றே போகலான்னு எங்கள் வீட்டுக்கார் சொல்லிட்டு இருந்தாரு. நேற்றே போயிட்டு வந்துட்டு இருக்கணும் போல். நான் மட்டும் என்ன பண்ணேன், தூக்கம் வருது சொல்லிட்டு போய் படுத்து தூங்கிட்டேன்னா அவரை நான் தூங்குறேன்னு விட்டுட்டாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா இருட்டிடுச்சு. அதுக்கு மேலே வந்து தம்பி கூப்பிட்டு போக முடியாது. அதனால் வந்து இன்றைக்கி பகல்லையே போயிட்டு வந்துடலாம். கொஞ்சம் வந்து மதியத்தில் கிளம்புனோம்னா ஈவினிங்லாம் வர்றது கரெக்டாக இருக்குமே அப்படின்னு நினச்சா
நீங்கள் போயிடுவீங்களா அப்படின்னு இந்த மழை வந்து நிறுத்திடுச்சு. போக முடியுமான்னு தெரியல. போயிட்டு வந்தோம்னா நான் அந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வெளியில் தான் போக முடியல. சமைச்சு வச்சதை போயிட்டு சாப்பிட்டுட்டு திரும்பவும் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு எந்திரிக்குவேன். நான் தம்பி தூங்கிட்டு இருக்கான். நான் போய் சாப்பிட்டுட்டு படுக்கிறதுக்குள்ள அவன் எந்திரிச்சிருவான். அதுக்கப்புறம் தூங்க முடியாது. அவன் திரும்ப அடுத்த ரவுண்டு தூங்கினாதான். அவன் எப்போ தூங்குவானு எனக்கும் தெரியாது, ஏன்னா அவனுக்கே தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஊர்லலாம் மழை பெய்யுதா, மழை வந்துச்சா அப்படி சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோவில் யாருமே ஒழுங்காக பார்க்கவே மாட்டேங்க, பாருங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக்கும் போடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அப்போ தாங்க சேனல் ஓட ஆரம்பிக்கும். அப்போ தான் நானும் வீடியோ போட முடியும். இப்படியே பார்க்காமலே இருக்காதீங்க, ஓகேவா? பார்த்துட்டு லைக்கையும் போட்டுட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு போயிடுங்க. மழை வராமலே சும்மா கதை விடுறலா அப்படின்லாம் நினைக்காதீங்க. உண்மையாகவே மழை பெஞ்சுது. நான் அதை வந்து வீடியோ உங்களுக்கு போடுற பாருங்கள், ஷேர் பண்ணுற பாருங்கள், அதை பாருங்கள். பிரச்சனை பார்த்தீங்களா, அதுக்குள்ளே திரும்ப மழையே ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். நம்மளேனாலும் பாருங்களேன், பேசிகிட்டு இருக்க கேப்லேயே செம்மையாக வந்துடுச்சு மழை. எவ்வளோ மழை பெய்யுது பாருங்களேன், சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் அடிக்குது சாரல், செம்ம மழை பெய்யுது இப்போது. நானே ஷார்ட்ஸுக்காக வீடியோ எடுத்து வச்சுருந்தேன்னா அதை போடலான்னு பார்த்தேன். அது இப்படியே வந்து நல்லா மழை வந்துருச்சு பாருங்க. விடாது போல, இது விடாது கருப்புன்ற மாதிரி. திரும்பவும் மழை வந்துடுச்சு. நல்லா சூப்பராக இருக்குது கிளைமேட். அப்படியே இங்கேயோ உட்காந்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க வேண்டியதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஊர்லேயே மழை பெய்யுதான்னு சொல்லுங்கள். அதுங்களாமா பாய் சொல்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஓகே, நம்ம பாய் சொல்லி முடிச்சிடுவோம். பாய்.